ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கி மகா சிவராத்திரி, எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். நல்லா கொண்டாடுங்க, சிவனுக்கு பூஜை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம எதிர்பார்க்காதது விஷயங்கள்லாம் நடக்குது. முக்கியமாக நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிராஷ் ஆச்சு. எல்லார் போர்ட்ஃபோலியோஸும் பயங்கரமாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. ஒரு வாட்டி ஒரு மாதிரியாக நடக்குது. இது மாதிரி நடக்கிறது கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயந்தான், கவலைப்படுற விஷயந்தான். எல்லார் போர்ட்ஃபோலியோவும் நேற்று காலையில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சரிஞ்சு இருக்கும். தாக்கு பிடிக்கணும். ஏன்னா நம்ம இப்போது ப்ரெசண்ட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் பின்னால் நோக்கி போயிடுச்சு. ஒரே தடவை நேற்று ஒரு நாள் ஒரு நியூஸ் ஆகலை. அது என்னன்னு உங்களுக்கு விவரமாகலாம் சொல்கிறேன் பாருங்கள். 3 மாதம்னா நவம்பர் 5ஆம் தேதி நவம்பர் முன்னால் வரைக்கும் போயிடுச்சு மார்க்கெட்டு. இது மாதிரி நடக்கும், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் நடக்கும். கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கல இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு. ஏன்னா ட்ரம்ப் சார் வந்த அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும், நம்ம பிட்காயின் நல்லா மேலே போகும், அதோட ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். சடனாக நேற்று $94,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்த பிட்காயின் ஒரே வாட்டி சரிஞ்சு $85,000 கிட்ட வந்தது. தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $88,000 $89,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நின்று போயிருக்கு. மார்க்கெட் எதுவும் மூமெண்ட் இல்லை. நான் என் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நான் நினைக்கிறது இந்த மாத கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த மாத கடைசினா இன்னும் ஒரு வாரம், மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எதுவும் பயங்கர எதிர்பார்க்குற மாதிரி ஓஹோன்னு மேலே போயிடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது எத்தனை நாள் இருக்கும், எப்படி இருக்கும், என்னன்றதுக்கு ரீசன் என்னன்னா, நேற்று மார்னிங்கு நம்ம அமெரிக்கா பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணார். 2 நாடுகள் மேலே, மெக்சிகோ கனடா மேலே. டேரிஃப்ஸ்னா கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறது. அந்த டியூட்டி லெவி மெக்சிகோ கனடா மேலே வர மாதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் லெவி பண்ணுறது அப்படின்னாரு. அதை அனௌன்ஸ் பண்ண சில நிமிடங்கள்லேயே சடனாக மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மாத்திரம் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாம் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸும் ஒரே தடவை கடன்னு உழுது போயிடுச்சு. நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் கூட பயங்கரமாக சரிஞ்சிருக்கு, பயங்கரமாக உழுது. இந்த டேரிஃப்ஸ்ன்றது நம்ம நாட்டிலேருந்து இங்கே அமெரிக்காவுக்கு வர பொருட்கள் மேலே விதிக்கிற எக்ஸைஸ் டியூட்டி, அதே மாதிரி இங்கேருந்து இந்தியாவுக்கு வர பொருட்கள் மேலே நம்ம இந்தியாவுக்காரங்க போடுற எக்ஸைஸ் டியூட்டி, இது டேரிஃப்ஸ். இந்த டேரிஃப்ஸ் டியூட்டி தான், கஸ்டம்ஸ் டியூட்டி தான் இப்போது எதிர்பார்க்காத பிரச்சனையாக இருக்குது. நம்ம நாடுன்னு இல்லை, எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா கண்ட்ரிஸ் மேலும் அவர் விதிக்கிறேன்றாரு ட்ரம்ப் சார். ட்ரம்ப் சார் வந்த அப்புறம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா மூடு கிரியேட் பண்ணி நல்லா மேலே போச்சு. அவரு கூட நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, அவரும் கிரிப்டோவை நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு, நல்லா ரெகுலேட் பண்ணுறேன்றாரு. ரெகுலேட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறாரு. அதனால் நம்ம அவரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் இப்போ ரிசிஷன்ன்றது இன்னும் கண்டினியூ ஆகுது. அதால் அவங்க எக்கனாமி கூட பார்த்துக்கணும்ல, அவங்க எக்கனாமி பார்த்துக்கிட்டு தானே பண்ணணும். அதால் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டின்றது எப்படி இருக்குன்னா, இப்போது அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் இந்தியா வந்தாக்கா அது மேலே 110% டியூட்டி லெவி பண்ணுறாங்க. அதே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு கூட்ஸ் வந்ததுன்னா அது மேலே 2.5% 3% இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாரு. ஏன் வித்தியாசம் காட்டுறீங்க? ஒன்று
பேலன்ஸாக பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ நாங்களும் அவ்வளோ போடுறோம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றாரு. இது சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது ஒரு விஷயம். டேரிஃப்ஸ் வாருன்றது இது வந்து மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து கனடா மெக்சிகோ மேலே ஸ்டார்ட் ஆகிடும். ஆகவே ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நான் மார்ச் ஃபஸ்ட் வீக் எப்படின்றேன். ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோவில் தான் இருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டு எதுவும் பையிங் பண்ணாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துக்கிட்டு சிச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு திருப்பியும் மார்க்கெட் ரிவைவ் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ வரைக்கும் நான் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு 2 நாள் கொஞ்சம் நாளும் அப்டேட் கொடுக்கல, இன்றைக்கி தான் அப்டேட் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போது பிட்காயின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $88,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா $80,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக நினைக்கிறோம். பட் ஏதாவது நடக்கலாம். கிரிப்டோ கரன்சியில் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணுறதுக்கு கிடுகிடுன்னு அல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னால் ஒரு அமெரிக்காவில் ஒரு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச், பைபிட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் ஹேக்கிங் நடந்தது. கிட்டத்தட்ட $1.4 பில்லியன், கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் பணத்தில் 9,000 கோடி ரூபாவை ஹேக்கர்ஸ் அடிச்சிட்டாங்க. அது பண்ணது நம்ம இந்தியாவில் வசீரெக்ஸை எப்படி பண்ணாங்களோ அவங்களே பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. அவங்க தான் இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. பார்க்கணும் அவங்களும். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைபிட்காரங்க நம்ம வசீரெக்ஸாரும் இல்லாமல் உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்கள் கிளைண்ட்ஸ் யாரும் பயப்படுறதுக்கு இல்லை, அதுக்கு நாங்கள் இன்சூர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உங்கள் பணம்லாம் உங்களுக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு இருக்காங்க. பார்க்கணும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும். இது இல்லாமல் இங்கே அமெரிக்காவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனின்னு இருக்குது, அவங்க கொஞ்சம் பிட்காயின் விற்றாங்க. அப்புறம் பிளாக் ராக்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அவங்க வேறு விற்றாங்க. அப்புறம் கிரே ஸ்கேல், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே, ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இவங்கெல்லாம் கொஞ்சம் விற்றாங்க. அதில் பிளாக் ராக் கொஞ்சம் அதிகமாக விற்றாங்க இந்த வாரத்தில். இந்த போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும். ஸோ அதால் கூட கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றாங்க. பார்க்கணும் எப்படி இருக்கும் என்னன்றது. ஃப்ரெஷ் பையிங் இடிஎஃப்ஸில் ஒன்று பயங்கரமாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க, இடிஎஃப். இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா $3 ட்ரில்லியன் கீழே வந்திருக்கு, சரிஞ்சிருக்கு. இவ்வளோ சரிஞ்சிருக்கு. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பயங்கரமாக சரிஞ்சிருக்கு. பாருங்கள், பார்த்து பொறுமையாக, அர்ஜென்ட் படாமல் எதுவும் காயின்ஸ் ஐயோ எவ்வளோ லோவில் கிடைக்குதுன்னு வாங்கிடலான்னு அவசரப்படாதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு வாங்கிக்கணும்னு இருந்தால் வாங்கிக்கோங்க, ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க. ஏதாவது நான் என் பர்சனல் ஒப்பீனியன் சொன்னோன்னா, ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் யாராவது பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் ஷார்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு ஷார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பணம் சம்பாதிக்கலாம், பார்த்துக்கோங்க. உங்களில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பிஐ காயினில் ஒரு நியூஸ் இருக்குது. பிஐ காயினில் இருக்கிற நியூஸ் என்னன்னா, பை காயினில் அது வந்து நேற்று இவ்வளோ சரிவில் அந்த ஒரு காயின் தான் 6% ஏறி இருக்குது. ஆக்சுவலாக பிஐ காயின் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஓப்பனிங் ப்ரைஸ் $60 வரும், $70 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் $1.5 தான் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $1.65 $1.65 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, நல்லா ஏறும் அப்படின்றாங்க. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது.
அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் கேவைசி முடித்து 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நல்லா ஃபுல்லி செக்யூர்டு. அதான் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பிடிச்சாதான் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு சொலானாவோட பயங்கரமான லோவுக்கு வந்தது. நேற்று 12,000 கிட்ட வந்தது. கிட்டத்தட்ட இப்போது 13,000 அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் பாருங்கள். அதே மாதிரி நம்ம XRPயில் ஒரு நியூஸ் என்னென்னா, XRPயில் இருக்கிற கேசஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் இங்கே நடந்தது. கேசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பற்றி XRP உண்மை ஏறுன்றாங்க, நல்லா ஃப்யூச்சர் பண்ணுறாங்க. தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு 210 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று 190 ரூபாய்க்கு வந்தது. அந்த டைம் நான் அந்த மாதிரி ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்க வாங்கி ஒரு 10 ரூபா 20 ரூபா லாபம் கிடச்சதுன்னா கிடுகிடுன்னு வாங்கலாம். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலா காயின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பால்காட் ஆட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எத்தீரியம் கூட லோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எத்தீரியம் கூட வாங்கிக்கலாம். டாச் காயின் 19 ரூபாயில் இருக்குது. ஏதாவது இன்னும் ஒரு 2 ரூபா 3 ரூபா கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். பாருங்கள், இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி உங்களால் முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்துக்கிட்டு வாங்கிக்கலாம். எப்போக்கப்போ நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பொசிஷன் மாறினா இங்கே இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பண்ணி மெசேஜ் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போது நான் வந்து யூடியூப் வாரங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதால் வாட்ஸ்அப் நம்பர் நான் வைக்கிறது இல்லை. இப்போது என் கூட ஏதாவது உங்களுக்கு சேட் பண்ணணும், ஏதாவது உங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கணும் அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த நேம் இருக்கும், ஷிபா MBR குமார்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எப்போக்கப்போ இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.